ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனுக்கு புதுசாக கேஸ் அடுப்பு வாங்கியிருக்கோம். இது என்ன ரேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அடுப்பில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, மாற்ற வேண்டியதாயிருச்சு. அடுப்பு வாங்க போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு அதில் வந்து என்னென்ன பார்த்து வாங்கணும்னு ஒரு சில இது வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே வந்து அடுப்பு மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா பழைய அடுப்பு வந்து ஒரு பர்னர் ரொம்ப ஸ்லோவாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிக்க வேண்டிய சாப்பாடு வந்து பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் கிட்டேயே ஆயிரும். ஒரு வழியாக வந்து புது அடுப்பு வாங்கியாச்சு. பசங்களுக்கு வந்து 3 பர்னர் அடுப்பு வாங்கணும்னு ஆசை. இப்போதைக்கு இது போதும் அப்படிங்கிறதுனால நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்து வாங்கியாச்சு. ஸ்டீல் அடுப்பு தான் வந்து வாங்கியிருக்கோம், 2 பர்னர் உள்ளது. இதில் பர்னர் பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. செல்ல அடுப்பில் வந்து பித்தளையில் வரும். அது வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். இது வந்து வெயிட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை ஃபிட் பண்ண வந்த அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த பர்னரும் நல்லது தான், ஆனால் இதில் வந்து ஒரு சில இது பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பாலெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து கூலிங்காக எடுத்து அப்படியே சூடு பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாதான். அதே மாதிரி அடுப்பு சூடாக இருக்கும்போது தண்ணி எதுவும் கொட்டக்கூடாது போல். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பர்னர் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வந்து இது வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனைனால மாற்ற வேண்டியதாயிருச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முடிஞ்சால் சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் வந்து ஒரு சின்ன ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, லைட்டர் வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த அடுப்பு கூட வந்து இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா, இது வந்து நாங்கள் தனியாக வாங்கி மாட்டினோம். இந்த அடுப்பு ஃபிட் பண்ண வந்த அண்ணன்ட்ட வந்து வாங்கி மாட்டினது. ஏன்னா இது கூட கொடுத்த ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஹைட்டு கூட இருந்ததுனால அது வாங்கி மாட்டியாச்சு. இதுதான் வந்து அடுப்போட வந்து ஸ்டாண்டு. அந்த ஸ்டீலு ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரேட்டும் கொஞ்சம் கூடுதல், பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதில் கீழே வந்து ரப்பர் மாதிரி கொடுத்துருக்கு, அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது போல் கீழே. அது நல்லா இருந்ததுனால அதையே வந்து மாட்டியாச்சு. அப்புறம் அடுப்பு கூடயே வந்து லைட்டரும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் ரேட்டு பார்த்திங்கன்னா 399 போட்டிருக்கு. இப்போ அடுப்போட ரேட் என்னன்ட்டு பார்க்கலாம். இது ஃபிட் பண்ணுறதுக்கு எல்லாமே சேர்த்து 3500 ஆயிருந்துச்சு. பைப்புமே வந்து புதுசு போட்டாச்சு. இது பரவாயில்லையான்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இந்த அடுப்பில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு காட்டுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.